சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராசி மண்டலத்தோட அழகு ராஜா ரிஷப ராசி பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்காரங்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுமா? ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா, வேகம் வேணாம், விவேகம் மட்டும் போதும். நீங்கள் இப்போ எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் வர மார்ச் ஏப்ரல் மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகுது. ஸோ இந்த மாதம் நாம் ஆட போகிறது நிதானமான ஆட்டமாக தான் இருக்கணும். கிரகங்களோட ஆட்டம் ஜோதிட ரீதியாக பார்த்தா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு வசதிகளையும் சந்தோஷத்தையும் தர ரெடியாக இருக்கார். ஆனால் சனி பகவான் உங்களுக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்க போகிறாரு. ஸோ பொறுமை இருந்தால் யோகம், இல்லைன்னா தண்டனை. இதுதான் அவரோட ரூலு. கூடவே செவ்வாய் வர்றதுனால கொஞ்சம் கோவம் எட்டி பார்க்கும். அந்த கோவத்தை மட்டும் மூட்டை கட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி முழுக்க நீங்கள் தான் கிங்காகவே இருக்க போகிறீங்க. உங்களோட வேலை மற்றும் தொழில், அதோடு கூட பணம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஃபீஸில் இல்லாட்டி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ்: பழைய வேலைகள் ஏதாவது பெண்டிங் இருந்தால் முதல்ல அதை முடிங்க. மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த ஈகோவை கொஞ்சம் ஓரமாக வைங்க. பண விஷயத்தில் பிப்ரவரி 10லேருந்து 25 வரைக்கும் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட். நல்ல முடிவுகள் எடுக்கலாம், ஆனால் யாருக்கும் பிளான் இல்லாமல் கடன் கொடுக்காதீங்க. பிப்ரவரி கடைசியில் ஒரு பெரிய செலவு வரலாம், அதனால் கையில் கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கோங்க. நிலம், தங்கம் வாங்குகிற பிளான் இருந்தால் மாத கடைசியில் பண்ணுங்க. குடும்பம் மற்றும் காதல். கல்யாணமானவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு: உங்கள் பார்ட்னர் இந்த மாதம் ரொம்பவே கொஞ்சம் எமோஷ்னலாக இருப்பாங்க. நீங்கள் கண்டும் காணாமல் இருந்தால் பெரிய சண்டை வராது. தினமும் ஒரு 10 நிமிஷம் மனசு விட்டு பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு பழைய காதல் நினைவுகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். 18ஆம் தேதிக்கு அப்புறமா புதுசாக யாராவது லைஃப்பில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி புதுசாக யாராவது உங்களோட லைஃப்பில் வரும்போது எடுத்த உடனேயே ஓகே சொல்லிடாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து நல்லா யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. உங்களோட அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அடுத்துதான் ஆரோக்கியம். இந்த மாதம் ரிஷபத்துக்கு கழுத்து வலி இல்லாட்டி தொண்டை சம்பந்தமான சின்ன உபாதைகள் வரலாம். அதே மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணி தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோனை தூரமாக வச்சுடுங்க. தினமும் கல் உப்பு கலந்த சுடு தண்ணியில் வாய் கொப்பளிங்க. அது உங்கள் எனர்ஜியை தக்க வைக்கும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: ரிஷபராசிக்கு இந்த மாதம் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியுமா? நீங்கள் ஒன்றும் பெருசாக மாற வேணாம், மெதுவாக நடந்தாலே போதும். அதாவது வேகத்தை காட்டாதீங்க, நிதானமாக ஒவ்வொரு செயலையும் செய்யுங்க. இதுவே மிகப்பெரிய பரிகாரம் தான். பெருசாக பரிகாரம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை அம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் பசுமாட்டுக்கு பால் இல்லாட்டி அரிசி இந்த மாதிரி தானம் கொடுங்க. தினமும் 16 முறைக்கு ஓம் சுக்ராய நமக மந்திரத்தை சொல்லுங்க. முக்கியமாக கோவத்தில் பேசுறது, மற்றவங்களை அதிகமாக நம்புறது, அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலான்ற அந்த சோம்பேறித்தனம், இது 3ஐயும் இந்த மாதம் தவிர்த்துடுங்க. கோவத்தில் பேசுறது, மற்றவங்கள அதிகமாக நம்புறது, அளவுக்கு அதிகமாக நம்புறது, அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம், ஏதாவது ஒரு வேலையை நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஸ்கிப் பண்ணி வைக்கிறது, இந்த சோம்பேறித்தனம், இது 3ஐயும் இந்த மாதம் தவிர்த்துடுங்க. இந்த பிப்ரவரி உங்கள் வாழ்க்கையோட புது ஆரம்பமாக அமையட்டும். ரிஷபராசிக்காரங்க இப்போ ஒரு இருட்டு அறைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அந்த அறைக்கு வெளியே ஒரு பெரிய வெளிச்சம் காத்துட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்தை நோக்கி எப்படி போக போகிறோம்னு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு இப்போது அஷ்டம சனி நடந்தாலும் குரு பகவானோட பார்வை நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். பிப்ரவரி மாதம் குருவின் பலத்தால் தடைப்பட்ட பணவரவு கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு செய்தி, ஒரு நல்ல வாய்ப்பு பிப்ரவரி 15க்கு அப்புறம் உங்களை தேடி வரும். இந்த மாதம் உங்களுக்கு இறை நம்பிக்கை அதிகமாகும். முன்னாடியெல்லாம் சாமி கும்பிடாதவங்க கூட இப்போ மன அமைதிக்காக ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க. அதுதான் உங்களை இந்த மாதம் காப்பாற்ற போகுதுன்னு சொல்லலாம். உங்களோட அறிவுத்திறன் கூடும்.
கஷ்டமான நேரத்துலையும் சரியான முடிவெடுக்கிற பக்குவம் உங்களுக்கு தானாகவே வரும். ரிஷப ராசி சுக்கிரனோட ராசி இல்லையா? அதனால கலை, சமையல், வீடியோ எடுக்கிறதுன்னு உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்த இது ஒரு பொன்னான நேரம். நீங்க எடுக்கிற புது முயற்சிகளுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு சில எச்சரிக்கைகள், ரொம்ப பயப்பட தேவை கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். கொஞ்சம் பொறுப்பாக நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி வந்துடலாம். எல்லாரும் சொல்கிற மாதிரி அஷ்டம சனி இப்போ நமக்கு உச்சகட்டத்தில் இருக்குது. இதனால காரணமே இல்லாமல் பயம் வரும், தூக்கம் வராது, நாம் தோத்துருவோமோ அப்படின்ற எண்ணம் வரும். இது வெறும் கிரகங்களோட விளையாட்டு தான். இதை நினச்சி முடங்கி போயிடாதீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வரும். முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்காதீங்க. நீயா நானான்னு பார்த்தா நஷ்டம் உங்களுக்கு தான். விட்டு கொடுத்து போங்க. பிப்ரவரி மாதம் அமைதியாக கடந்து போயிடும். நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் அமைதியாக கடந்து போயிடும். அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, ரேஸு, இந்த மாதிரி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிற ஆசை இப்போ வரும். ஆனால் அதில் கை வச்சா அஷ்டம சனி மொத்தத்தையும் காலி பண்ணிடும். உங்களோட உழைப்பை மட்டும் நம்புங்க, அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. சனிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அப்படி போக முடியலைன்னா வீட்டிலையே கஷ்டப்படுறவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி தாங்க. அதாவது உடல் முடியாதவங்க, அவங்களால வேலை செய்ய முடியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அதுவே போதும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வெள்ளிக்கிழமையில் சுக்கிரவாரத்தில் மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ வச்சு வழிபடுங்க. பண கஷ்டம் தீர இது ஒன்று தான் ஒரே வழி. கனகதாரா ஸ்தோத்திரம் கேளுங்க. ரிஷபத்துக்கு ராசிநாதன் சுக்கிரன் என்றாலும் புதனோட நட்பும் தேவை. அதனால பச்சை நிற கைக்குட்டை எப்பவும் கூடவே வச்சுக்கோங்க. ஒரு பச்சை கலரில் கர்ஷிப் வச்சுக்கோங்க. அது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை தரும் உங்களுக்கு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் படுற கஷ்டம்தான் உங்களை செதுக்கும். இந்த மாதம் முடிஞ்சால் நாம் இன்னும் வலிமையானவங்களாக மாறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையாவது கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்க. ரிஷபராசிக்காரங்களான உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மொத்தத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது வேகம் கிடையாது, நிதானம், தெளிவான முடிவுகள் தான் நீங்கள் கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சிங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கும். சரி நண்பர்களே, வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ராசி பலன்கள் உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது, உங்களை தயார்படுத்துறதுக்காகத்தான். எப்போவுமே ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க. காலம் எப்போவும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஒரு மேகம் மாதிரி தான், சீக்கிரம் கலைஞ்சு போயிடும். நாளைக்கு விடிய போகிற பொழுது உங்களுக்கான புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும்னு முழுசாக நம்புங்க. கிரகங்கள் ஒரு வழிகாட்டி தான், ஆனால் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உங்களோட உழைப்பும் விடாமுயற்சியும் தான். உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்குது, அதை தட்டி எழுப்புங்க. எதையும் தாங்குற துணிச்சல் உங்களுக்குள்ள இருக்கும். பிரபஞ்சத்தோட அருளும் இறைவனோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நிச்சயமாக நம்புங்க. நல்லதே நினைங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக நடக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு நான் சொன்னதில் எது ஒத்து போகுதுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.